கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 2:21. Matthew 2:21. அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். அதாவது எந்த கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம் என்று சொன்னால், அந்த பாத்திரத்துக்கு உள்ள ஒரு பெரிய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிதல். யோசேப்பு அவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படியக்கூடியவராய். நீங்கள் மத்தேயு 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம், மரியாள் பிள்ளை கருத்தரிச்சவங்களாக இருக்கிறாங்க. அப்போ உடனே சொப்பனத்தில் சொல்கிறான், நீ அந்த பிள்ளையை பற்றி சந்தேகப்படாத, அதுக்கு பரிசுத்த ஆவியினால் பிள்ளை உற்பத்தியாக இருக்கு, நீ அவளுக்கு மனைவியாக தெரிந்துகொள். போனார். உடனே கீழ்ப்படிந்து மனைவியாக ஏற்றுக்கொண்டார். அடுத்து என்ன, போய் பிள்ளை பிறக்குது. பிள்ளை பிறந்த உடனே தேவதூதன் சொல்கிறாரு, மத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்தில், நீ என்ன எகிப்துக்கு அந்த பிள்ளையும் தாயையும் கூடிக்கொண்டு ஓடிப்போ அப்படின்னு சொல்கிறாரு. 14வது வசனத்தில் என்ன பார்க்குறோம், உடனே கீழ்ப்படிந்து உடனே அந்த ராத்திரியிலே கிளம்பி எகிப்துக்கு போயிடுறார். இப்போ எகிப்தில் இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலங்களுக்கு மேலாக. அப்பொழுது மறுபடியும் ஒரு சத்தம் வருகிறது, உன்னை பிள்ளையை கொலை செய்யணும்னு தேடினவங்க இறந்து போயிட்டாங்க, அதனால நீ பிள்ளையும் தாயையும் கூட்டிக் கொண்டு நீ இஸ்ரவேலுக்கு போன்னு சத்தம் வருது. உடனே கிளம்பி இஸ்ரவேலுக்கு திரும்பி வர்றார். நீங்கள் வேதவசனம் முழுவதும் பாருங்கள், விசுவாசம் உள்ளவர்கள் கீழ்ப்படியக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆபிரகாமுக்கு நோக்கி சொல்கிறார் ஆண்டவர், நான் கூப்பிட்ற தேசத்துக்கு நீ போ. ஆபிரகாம் எந்த கேள்வியும் கேட்கல. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லும்போது, தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான். என்ன ஒரு காரியம் பார்த்தீங்களா? தான் போகிற இடம் என்னன்னு தெரியாமல் கிளம்பி போகக்கூடியது. நோவாவை பார்த்து சொல்கிறாரு, எப்பா நீ ஒரு பேழையை கட்டு, மழை வரப்போகுது. அது வரைக்கும் மழையே வரல பூமிக்கு. ஆனால் நோவா என்ன கேட்கல, ஆண்டவரே மழைன்னா என்னன்னு கேட்கல, ஆண்டவரே மழை வருமானு கேட்கல, ஆண்டவரே நான் பேழையை கட்டுறேனே ஒருத்தருமே விசுவாசிக்கலை. தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளை, மருமகள்களை தவிர்த்து வேற யாருமே விசுவாசிக்கலை. 8 பேர் தான் அந்த பேழையில் ஏறினாங்க. மீதி ஒருத்தருமே விசுவாசிக்கலை 120 வருஷமா. ஆனால் கீழ்ப்படிந்தாரா நோவா? அழகாக கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரா? கீழ்ப்படிந்தார். அப்போ ஒரு கர்த்தருக்கென்று ஒரு மகிமையான காரியம் செய்யணும்னு சொன்னால், அவங்களுக்கு பிரதானமான ஒரு காரியம், கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரத்தினுடைய பிரதானமான முக்கியமான காரியம் என்ன? அவருடைய கீழ்ப்படிதல். இதை நீங்கள் திரும்ப 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 பார்க்க முடியும். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு முன் உதாரணமாக எப்படி கீழ்ப்படிந்தார். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி அவர் கீழ்ப்படிந்தார். அப்போ இங்கே யோசேப்பு எப்படி அவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோமா? சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு அநேகர் அண்ணே என்னை ஆண்டவர் உபயோகப்படுத்தணும், ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் அநேகர் உண்டு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் அப்படி நினைப்பு உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் நிறைய பேரை கர்த்தர் பயன்படுத்துறதில்ல. காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அது கீழ்ப்படியக்கூடியது. ஏன்னா கர்த்தர் எப்போவுமே சின்ன சின்ன காரியங்களை செய்ய சொல்லுவார். அந்த சின்ன சின்ன காரியங்களை செய்கிற கீழ்ப்படுகிறவங்களா இருக்கிறீங்களா? அப்படி சின்ன சின்ன காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக நடப்பிப்பார். நீங்கள் சின்ன காரியங்களுக்கே கீழ்ப்படியாத போது எப்படி பெரிய காரியங்களுக்கு உங்களை கர்த்தர் உபயோகப்படுத்துவார்? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். ஏன்னா நீங்கள் மோசே வனாந்தரத்தில் அவங்க வரும்போது அமலேக்கியர்கள் எதிர்த்து வர்றாங்க. மோசே கையை தூக்குனா இஸ்ரவேல் மக்கள் ஜெயிக்கிறாங்க, கை கீழே போட்டால் அமலேக்கியர்கள் ஜெயிக்கிறாங்க. இது என்ன ஒரு காரியம்? சிந்திச்சு பாருங்க. கீழ்ப்படியக்கூடியது. மோசையை பார்த்து சொல்கிறாரு, நீ கோலை எடுத்து நீட்டு, நான் சமுத்திரத்தை பிரிக்கிறேன். சமுத்திரம் பிரிகிறதுக்கும் கோலை தூக்குறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எலிசாவோட வாழ்க்கையில் பார்க்குற கோடாரி தண்ணிக்குள்ளே விழுந்துருது. எலிசா சொல்கிறாரு, ஒரு குச்சியை உடைச்சி தண்ணியில் போடுன்னு. என்ன சம்பந்தங்க? கோடாரி, இரும்பு கோடாரி தண்ணிக்குள்ளே போயிடுச்சு.
ஒரு குச்சியை உடைச்சு தண்ணிக்குள்ளே போட்டால் எப்படி கோடாரி மிதக்கும். அப்போ என்ன, கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னா உடனடியாக கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? அப்படி நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் வேதவசனம் முழுவதும் பார்க்கிறோம். கர்த்தர் உபயோகப்படுத்தும் பாத்திரங்களுடைய ஒரு குணாதிசயம் எல்லார்ட்டையும் இருப்பது அவர்களுடைய கீழ்ப்படிதல். விசுவாசத்தோடு கூடிய ஒரு கீழ்ப்படிதல் மூலமாய் அவர்கள் உம்மை விசுவாசிக்கிறார் என்று காட்டியிருந்ததை பார்க்கிறோம். அதே போல் ஆண்டவரே, எங்களை உபயோகப்படுத்துங்க. நாங்களும் அப்படி கீழ்ப்படிதல் உள்ள மக்களாய் உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.